அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட ஒவ்வொரு கட் ஆஃப் அனாலிசிஸாக கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணதுலேருந்து நம்ம ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடிஐயில் ஃபிட்டர் 436 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த கட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ண ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கிற டாப் மார்க்கை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் மட்டும்தான். பட் ஆஃப்டர் த ரிசல்ட் என்ன வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். ஸோ தயவு செய்து அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ ஃபிட்டருக்கு எத்தனை பேர் ஃபில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 பேர் ஃபில் பண்ணியிருந்தாங்க. அந்த 14 பேர் தான் நான் மேக்ஸிமம் சொல்லியிருந்தேன். 10 பேருக்கு மேலே ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு உண்டானதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது மாதிரி தான். சரியா? இப்போ பாருங்க, பேசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல், அதாவது 436 ஃபிட்டர் அப்படின்றதான் பேப்பர் 2 டெக்னிக்கலில் 200க்கு 173 கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க. பேப்பர் 1ல ஜிஎஸ் ஆப்டிடியூட் சேர்த்து 47 கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பிசிஎம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 டெக்னிக்கலில் 166 கொஸ்டின்ஸும் பேப்பர் 1ல 36 கொஸ்டினும் போட்டிருக்காங்க. எம்பிசி டிசியில் பார்த்தீங்கன்னா 165 கொஸ்டின் டெக்னிக்கல்லையும் பேப்பர் 1ல பார்த்தீங்கன்னா 55 கொஸ்டின். எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 144 கொஸ்டின்ஸும் அதில் ஜிஎஸ் ஆப்டிடியூட்ல 31 கொஸ்டின். ஸோ டோட்டலாக பிசி வந்து 220 கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ பிசிக்கு எவ்வளோ ரேஞ்ச் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 210, 222, 230. சரியா? 222, 230 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 மார்க் வரலாம் எக்ஸ்பெக்டட். பிஜிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 200 to 210 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 220. அப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 220 to 230 தான். அப்போ பிசிக்கும் எம்பிசிக்கும் கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் தான் வருது. சரியா? இது வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணதை வச்சு தான் நம்ம சொல்லிடுறோம். எஸ்சிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா 175னா 175 to 185 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. சரியா? ஸோ இதுதான் ஓவராலாக இருக்கும். இது போக மிச்சம் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 மார்க் டிஃப்ரென்ஸில் வரும். இப்போ எஸ்சிஏனா ஒரு 10 மார்க் டிஃப்ரென்ஸ் வரும், எஸ்டினா 10 மார்க் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் வரும். சரியா? ஸோ ஃபிட்டருக்கு இதுதான் அனாலிசிஸ். சரிங்களா? ஸோ நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணதுலேருந்து இதுதான் அனாலிசிஸ். நம்ம எது போட முடியாது, அதாவது கம்மியாக பண்ணியிருக்கவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுவோம். எந்த போஸ்டிங்லாம் ஒரு போஸ்ட் அப்ளை பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணிடுவோம், அதை வந்து டெலகிராம் சேனலில் அதோட கோட் நம்பர் சப்ஜெக்ட் நேம் போட்டு டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணி பின் பண்ணி விட்ருவோம். ஸோ டெலகிராம் சேனலில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி அப்கமிங்கில் வரக்கூடிய 2026க்கு உண்டான ஆனுவல் பணம் வந்து டிசம்பர் மாதம் விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த எக்ஸாம் என்னென்ன வருதுன்னு தெரியாது. பட் இப்போ இருந்தே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னான ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப், டெஸ்ட் பேட்சஸ் பிடிஎஃப் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் இருந்து தான் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸும் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ தயவுசெய்து வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.